பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வெளியான அதிரடி தீர்ப்பு. தண்டனை விவரம் என்ன? அதிமுக ஆட்சியில் 2019 பிப்ரவரி 12ஆம் தேதி கோவை கிழக்கு மாவட்ட காவல் நிலையத்தில் கல்லூரி மாணவி ஒருவர் தான் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக புகார் அளித்தார். இதில் அதிமுக நிர்வாகியும் சம்பந்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் வழக்கு சிபிஐக்கு மாறியது. தொடர்ந்து விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வெளிவந்தன. முதலில் குற்றம் சாட்டப்பட்ட சபரிராஜனை தொடர்ந்து வசந்த்குமார், மணிவண்ணன், சதீஷ், திருநாவுக்கரசு, பைக் பாபு, ஹேரோன் பால், அருளானந்தம், அருண்குமார் உள்ளிட்ட 9 பேர் அடுத்தடுத்து இந்த வழக்கில் கைதாகினர். இவர்கள் தொடர்ந்து இளம் பெண்கள் மற்றும் திருமணமான பெண்களை மிரட்டி, அடித்து, துன்புறுத்தி பாலியல் வன்கொடுமை செய்து அதை வீடியோவாக எடுத்து மிரட்டி மீண்டும் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். அண்ணா பெல்ட்டால அடிக்காதீங்கன்னா ரொம்ப வலிக்குது, டே உன்னை நம்பித்தானே வந்த, இப்படி ஏமாத்திட்டேன்னு அந்த பெண்கள் கண்ணீரோடு கதறி அழுததை யாரும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. தொடர்ந்து 6 ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணையில் தற்போது 9 பேரும் குற்றவாளிகள் என கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. குறிப்பாக அதிமுகவை சேர்ந்த முன்னாள் நிர்வாகிகளான ஹேரோன் பால், அருளானந்தம் ஆகியோரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நந்தினி தேவி 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளார். தண்டனையை குறைக்காமல் சாகும் வரை சிறை என நீதிபதி அளித்த தீர்ப்பு வரவேற்பை பெற்று வருகிறது. மேலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமாக ரூபாய் 85 லட்சம் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட 8 மாணவிகளும் அச்சமின்றி தைரியமாக பிறர் சாட்சியாகவும் மாறாமல் சாட்சி அளித்திருப்பது வரவேற்கத்தக்கது. பாதிக்கப்பட்ட மாணவர்களின் விவரங்கள் வெளியில் தெரியாமல் மிகவும் ரகசியமாக பாதுகாப்பாக தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை விசாரித்து நடத்தி முடித்திருப்பதாக வழக்கறிஞர்களும் கூறியுள்ளனர்.